அஸ்திபார கற்கள் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பொருள், சுவிசேஷகர்கள், 5 விதமான ஊழியக்காரர்கள். இது அஸ்திபாரங்கள். அதுங்களால் கட்டப்பட்ட சபையில் உள்ளே இருக்கிற கட்டமைப்பு சொல்கிறேன். விசுவாசிகளுடைய ஸ்டேஜஸ் எதுவுமே தெரியாமல் இவன் போய் தயா தக்கான்னு எதனா ஒன்று பண்ணுறானா, என்ன ஐயா இது? இதில் தான் நிறைய பிரச்சனை ஆகிடுது. விழுந்து போயிட்டாங்க நான் சொல்ல மாட்டேன், பர்பஸ் சர்வ் பண்ணாது. இவ்வளோ வீட்டு பாடம் உனக்கு தெரியணும். யூ ஷுட் நோ அபவுட் யுவர் செல்ஃப். அது எங்கே நிற்கிறோம்? நம்ம முன் வருஷம் பின் வருஷம் சொல்ல, விசுவாசியாக இருக்கிறியா, இல்லை ரட்சிக்கப்பட்டு மட்டும் இருக்கிறியா, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறியா, செம்மையானவனாக இருக்கிறியா, பரிசுத்தவானாக இருக்கிறியா? இன்னும் ஊழியக்காரன் ஆகலை. இதிலே இவன் 12th இருக்கிறான். அதுக்குள்ளே அவன் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டானா என்ன பண்ணுறது? காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி பேச நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ கேட்குற மடையனாக இருக்கணும், இல்லை நீ பயங்கரமான ஒரு பித்தனாக இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் வேணாம் நமக்கு. நானும் என் வீட்டாரன் கர்த்தரை சேவிப்போம். உங்கள் விசுவாசியாக இருக்கிற பொழுதே உங்கள் வீட்டின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தெரியணும். வாயை வச்சு சும்மா இருக்கணும், தட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கும். பரிகாசம் இருக்கக்கூடாது, பழித்து பேச இருக்கக்கூடாது, அவமானப்பட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்குள்ளே வந்தால் தான் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் பாதி எங்கள் உறவினர்கள்லாம் சொன்னாங்க, பாதி இவன் கெட்டது இவங்க பாட்டியாலேனும். இனி வரைக்கும் அது ஒலிக்கும். நான் யார் வீட்டுக்கும் போகிறதே இல்லை, யாரும் இல்லாத ஆகிட்டார். அது வேறு ரொம்ப நாள் ஆச்சு இது. அதான் அவங்க பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, சின்ன அடுத்த சந்ததியரை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. அப்பா அம்மா அப்படியெல்லாம் இல்லை, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. அப்புறம் இந்த ஜென்ரேஷன் அப்புறம் நம்மளை வேறு மாதிரி வச்சு செஞ்சாங்க. அது வேறு விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? பசங்களுக்கு தெரியாது. என்ன பசங்களுக்கு தெரியவே தெரியாது. அது வளர்ப்பே அப்படி இருக்கும் சிலதெல்லாம். இப்போ அதில் கேஸில் வந்தது தான் நான். ஏதோ தேவன் சந்திச்சார், தப்பிச்சேன், பிழைச்சேன், நிர்மூலமாக நிற்கிறது கர்த்தருடைய கிருபை, வார்த்தை, ஆவி. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன், தேவன் வைத்த கிருபை. ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிகிறவங்க உங்கள் பிள்ளைகளை வசனத்தின்படி வளர்க்க கற்றுக்கணும். நாங்கள் புறஜாதி கடலை மண்ணை கும்பிட்டு அப்புறம் இப்படி பிரகாசிக்கிற நட்சத்திரமாக கத்திரமாற செஞ்சுருக்கிறார். போகிற எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரமாகி போண்டாதாகன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் விசுவாசிகள் இப்பொழுதுலேருந்தே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வந்தீங்கன்னா, சபையின் கட்டமைப்பை தான் சொல்கிறேன், நான் அதிகப்படியெல்லாம் கேட்கல உங்களை. இந்த பக்குவத்துக்குள்ளே வந்தாலே நீங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுதந்திரிப்பு, எக்ஸ்பேன்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி இப்படி தான் வரணும். வெறும் பணம் மட்டும் இருந்தனாக்கா இந்த மாதிரி தான் பிரச்சனையாகிடும். கண்களை மூடி இப்போ நாம் திருவந்துக்குள்ளே போகிறோம். ஆன்லைன் கூட ஆன் பண்ணல, இன்றைக்கி நான் மறந்துட்டேன்.